நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவார்டுக்கு நாமினேட் பண்ணியும் வந்து அவார்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் நிறைய லெசன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்புட் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னொரு ஈவெண்ட் இருந்துச்சுங்க. அந்த ஈவெண்ட்ல அவார்ட் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. அந்த அஜெண்டால நாம வந்து அந்த அவார்டுக்கு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாமினேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க, கார்பரேட்ல, எஜுகேஷன், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபஷன்ல அவங்க நாமினேட் பண்ணிக்கலாம். நாமினேட் அப்படின்னா நானும் அப்ளை பண்ற மாதிரி. ஸோ அப்ளை பண்ணிட்டு அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி இன்டர்வியூ வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. இப்போ நாமினேட் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஈவெண்ட்ல பண்ணியிருந்தப்போ ஒரு மெயில் தான் வரும்னு நான் மெயில் செக் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஒரு வீடியோ தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்த்த உடனே. அப்புறம் ஒரு இதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க, ஃப்ரேமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆமா கண்டிப்பா நாமினேட் பண்ணி கிடைச்சது. பட் இது வந்து என் கைக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு, என் ஆனிவர்சரி அன்னைக்கு தான் வந்துச்சு. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. மேபி ஒர்க்கிங் டேலேயே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க வீட்டுல. பட் நாங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நாங்க வாங்க முடியல. எடுத்துக்கிறேன்னு சொல்லியும் அது ஆனிவர்சரி அன்னைக்கு தான் எடுத்து ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி.